நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். திருவண்ணாமலை பிறந்த தினமான இன்று திருவண்ணாமலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைய வட ஆற்காடு மாவட்டத்தில் இருந்து பிரிந்து 1989ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 முதல் இயங்கி வருகிறது. இம்மாவட்டத்தின் வடக்கே வேலூர் மாவட்டமும், கிழக்கே காஞ்சிபுரம் மாவட்டமும், தெற்கே விழுப்புரம் மாவட்டமும், மேற்கே கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டமும் எல்லையாக அமைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நிர்வாக வசதிக்காக திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு என்று 3 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டமானது 18 ஊராட்சி ஒன்றியங்களையும், 4 நகராட்சிகளையும், 10 பேரூராட்சிகளையும், 860 ஊராட்சிகளையும் உடையது. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டின் வட பகுதியில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சியிலிருந்து 210 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இதன் மொத்த பரப்பு 6188 சதுர கிலோமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் அரிசி உற்பத்திகள் முன்னணியில் உள்ள மாவட்டமாகும். இங்கு உற்பத்தியாகும் அரிசி முதல் தரமான ரகம் என்பதால் மாநிலத்தின் பிற பகுதிக்கும், பிற மாநிலங்களுக்கும், வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மொத்த மக்கள் தொகையில் சுமார் 56% விவசாயத்தை சார்ந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தொழிற்சாலைகள் குறைந்த மாவட்டமாகும். இம்மாவட்டம் ஆன்மீக சுற்றுலாவிற்கு புகழ் பெற்றதாகும். சாத்தனூர் அணை, பர்வதமலை, ஜவ்வாது மலை போன்ற பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்களையும், மாமண்டூர் குடைவரை கோயில்கள், திருமலை ஜெயின் கோயில், கூலமந்தல், பிரம்மதேசம் போன்ற பாரம்பரிய சுற்றுலா தலங்களும் அமைந்து இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இம்மாவட்டத்தில் மொத்தம் 1798 ஆரம்ப பள்ளிகளும், 219 உயர்நிலை பள்ளிகளும், 160 மேல்நிலை பள்ளிகளும் உள்ளன. இவை தவிர ஜவ்வாது மலையில் வனத்துறை பள்ளி, உறைவிட பள்ளி ஆகியனவும், நகரங்களில் மத்திய அரசின் கண்காணிப்பில் வரும் CBSE பள்ளிகளும் மாணவர்களுக்கு கல்வி அளித்து அறிவு புகட்டி வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் 6188 சதுர கிலோமீட்டர் பரப்பும், 24,64,875 மக்கள் தொகையும் கொண்ட தமிழ்நாட்டின் 4வது பெரிய மாவட்டமாகும்.